இரண்டாவதாக, humility brings peace. தாழ்மையா நம்ம வாழ்ந்து ஒத்துமையா இருக்கணும்னு யோசிச்சோன்னு சொன்னா அது நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சமாதானம் ஒன்று நமக்கு கொண்டு வருತ್ತದೆ. எபேசியர் 4:1-3 வரைக்கும் வாசிக்கலாம். ஆதலால் வாசிக்க முடிஞ்ச வாசிங்க. எபேசியர் 4:1-3 வரைக்கும். ஆதலால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரவன்களாய் நடந்து மிகுந்த மனத்தாழ்மையையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஹல்லேலூயா. இரண்டாவது வசனம் என்ன சொல்லுகிறது? மிகுந்த, ஐயோ வர மாட்டேங்குது, சொல்லமா, மிகுந்த, அடடா சத்தம் இவ்வளவுதான் வருது. என்ன மனத்தாழ்மையா? பாஸ்டர் இது கொஞ்சம் அப்படியே பாஸ் பண்ணிட்டு போயிடுங்க பாஸ்டர், கொஞ்சம் உள்ள உறுத்துது. இதை பத்தி பேசாதீங்க பாஸ்டர், உறுத்திக்கிட்டே இருக்குது. இது எப்படி நான் கேட்டுனா அப்புறம் நடத்தலைன்னா அப்புறம் நீங்க அடுத்த வாரம் வந்து பிரசங்கத்தை சொல்லுவீங்க. வசனம் சொல்லுகிறது, பவுல் சொல்றாரு, என்ன சொல்றாரு? மிகுந்த தாழ்மையும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால் ஒருவரை ஒருவர் என்ன பண்ணணுமா? தாங்கி சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்து கொள்வதற்கு ஜாக்கிரதையா இருங்கள். வந்துடுச்சா இங்க சமாதானமும் ஒற்றுமையும்? சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு எப்படி இருக்கணுமா? ஜாக்கிரதையா இருங்க. Make every effort to keep the unity of the spirit through the bond of peace. Hallelujah. அதுக்கு எஃபர்ட் போடுங்க. எதுக்கு? நான் ஒத்துமையா இருக்கிறது எஃபர்ட் போடுங்க. நான் சமாதானமா இருக்கிறது எஃபர்ட் போடுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கொஞ்சம் எஃபர்ட் போடுங்க. தமிழ்ல ஜாக்கிரதையான்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஜாக்கிரதையாரும் அதுவும் ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. இன்னும் கொஞ்சம் பாருங்க, தெளிவா பாருங்க. எஃபர்ட் போடுங்க. எவ்வளவு பேருங்க எஃபர்ட் போடுறோம் குடும்பத்தை சமாதானமா வச்சுக்கிறதுக்கு, ஒத்துமையா வச்சுக்கிறதுக்கு? எவ்வளவு பேருங்க போய் தேடி போறோம்? எவ்வளவு பேர் எஃபர்ட் போடுறோம்? நம்ம நினைச்சுக்கிறோம், நம்ம அந்த தாழ்மையை குறித்து நம்ம நினைச்சுக்கிறோம். என்ன சொல்றோம் பாருங்க? humility does not mean that you think less yourself. பணிவு அல்லது தாழ்மை என்றால் உங்களை தாழ்வாக எண்ணுவது அல்ல. நான் தாழ்ந்து போனா என்னை மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான். என்னமா? நான் தாழ்ந்து போனா என்னை ஏறி மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்படி இல்லைங்க. தாழ்மை என்பது ஏறி மிதிச்சுட்டே இருக்கிறான். humility means you think yourself less. அதாவது பணிவு, தாழ்மை என்பது உங்களை பற்றிய எண்ணங்களை குறைத்து பிறரை முன்னிலைப்படுத்துவது. நம்மை குறித்து மாத்திரமே யோசிக்காது. நான் போக மாட்டேன், நான் அடங்க மாட்டேன், நான் கீழே போக மாட்டேன், நான் இறங்க மாட்டேன், அப்படி யோசிக்காம அவங்களும் முக்கியம், பார்ப்போமே, give a try. ஒரு ட்ரை கொடுங்க, ஒரு முயற்சி பண்ணுங்க, ஒரு எஃபர்ட் போடுங்க. அதான் சொல்றாரு. அதான் ஆங்கிலத்தில் சொல்றாரு, மேக் எவ்ரி எஃபர்ட். ஒரு எஃபர்ட் இல்ல, எவ்ரி எஃபர்ட். ஒரு தடவை ஃபெயில் ஆயிடுச்சா பரவாயில்ல, ஏன்னா குடும்பம் முக்கியம். சொல்லமா, குடும்பம் முக்கியம், உறவுகள் முக்கியம், வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சொந்தமும் முக்கியம். மேக் எவ்ரி எஃபர்ட். அதனால நான் தாழ்மை இருக்கிறேன், அதனால என்னை ஏறி மிதிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி உங்களை தாழ்வா நினைக்கிறது இல்லை, இன்னொருத்தர் உயர்வா நினைக்கிறது. அல்லேலூயா. இன்னொருத்தர் சொல்றாரு, கிறிஸ்துவ மார்க்கத்தின் முதல் முக்கிய கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேள்வி கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. ஒருத்தர் கேள்வி கேட்டு அவரே பதில் சொல்றாரு. ஒருவேளை நீங்க என்கிட்ட கிறிஸ்துவ மார்க்கத்தில், கிறிஸ்துவத்துல மிக முக்கியமான கட்டளை என்ன அப்படின்னு சொல்லி நீங்க என்ன கேட்டீங்கன்னு சொன்னா, அன்பு சமாதானம் அதெல்லாம் இருக்கு. நான் எங்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால எங்கிட்ட கேட்டீங்கன்னு சொன்னா 3 பாயிண்ட் சொல்றேன். 1வது பாயிண்ட், 2வது பாயிண்ட், 3வது பாயிண்ட், 3மே தாழ்மை.
கவனிக்கிறீங்களா? 3 பேர் தாழ்மை தான். மிக முக்கியமான கட்டளை கிறிஸ்துவத்துக்குள்ள எது நீங்க என்ன கேட்டீங்கன்னா நான் 1 2 3 சொல்லுவேன். அது 3 தாழ்மை தான். தாழ்மை மிக முக்கியம். ஏன் தெரியுமா? ஒவ்வொருத்தரும் கேர் பண்ணணும், ஒவ்வொருத்தரோட கனெக்டடா இருக்கணும், உள்ள அன்பு இருக்கும்ல. அன்பினாலே ஒருவர் தாங்கணும் நம்ம நினைச்சோம் சொன்னா தாழ்மை உள்ள இருந்து வெளியில வரும். ஈகோ வராது, பேச்சு வராது, பழைய சொற்கள் வராது. 1840னா 1984 சொன்ன வார்த்தை, கெட்ட வார்த்தைலாம் வராது. நடுவில் சொன்னியே, ஊடால சொன்னியே, அப்ப சொன்னியே, அங்க சொன்னியே, அந்த பேச்சு பேசும்போது சொன்னியே, இதெல்லாம் வராது. எது வரும்போது? தாழ்மை வெளியில வரும்போது. மறைக்கிறீங்க தெரியுது, வெளியே வரும்போது அடிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். யாக்கோபு 4:6 வசனம் சொல்கிறது, அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, அதனால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. கரங்களை தட்டி சொல்லலாம், என்ன அளிக்கிறாரா? தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்னைக்கு என்ன பாடணும்? இன்னைக்கு தாழ்மையுள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. அப்படின்னா ஏன் தங்குது? அவர் அளிக்கிறார் கிருபை என் மேல. ஏன் இன்னும் நான் என்னுடைய சரீரத்துல பலவீனங்களை உணர்றேன்? இன்னும் ஏன் என்னுடைய காரியங்களில வெற்றியை உணராம இருக்கிறேன்? ஏன்? கிருபைய என் கூட தங்க வைக்கல, தாழ்மைய என் கூட நிலைக்க வைக்கல. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு, ஆதலால் தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். கிருபை தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறதே. 2வது இடத்துல இதை சொல்றாரு. யாக்கோபு 10:4-10 சொல்றாரு, அதே அதிகாரத்துல, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. தாழ்மை ரொம்ப முக்கியம். Humility is greater than hostility. தாழ்மை தான் ரொம்ப முக்கியம் குடும்பத்துல. தாழ்மை இல்லாததுனால தான் இன்னைக்கு குடும்பங்கள் பிரிஞ்சு கிடக்குது. தாழ்மை இல்லாததுனால தான் பொறுமை இல்லாம இருக்கிறோம். தாழ்மை இல்லாததுனால தான் ஒத்துமை இல்லாம இருக்கிறோம். தாழ்மை இல்லாததுனால தான் சமாதானம் இல்லாம இருக்கிறோம். தாழ்மை இல்லாததுனால தான் சண்டையோட இருக்கிறோம். தாழ்மை இல்லாததுனால தான் குடும்பமா விழுந்து கிடக்கிறோம். Humility is greater than hostility. பகைமையை விட தாழ்மை மேலானது. விரோதத்தை விட தாழ்மை மேலானது. கோபத்தை விட தாழ்மை மேலானது. நீதிமொழிகள் 3:34 வசனம் சொல்லுகிறது, இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ. ஏற்கனவே சொன்ன பாருங்க, அந்த வசனம் தான் இது. தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தை போதிக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மைங்க. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மத்தேயு 23:12 வசனம் சொல்கிறது, தன்னை தாழ்த்துகிறவன், இப்படி சொல்லலாம், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். யார் சொல்றது இது? இயேசு சொல்றாரு, இயேசப்பா சொல்றாரு, எனக்கு சொல்றாரு. நான் என்ன தாழ்த்தினாதான் உயர்த்தப்படுவேன். அதே வசனத்தை லூக்கா 14:11 வசனம் சொல்கிறது, தன்னை தானே உயர்த்துகிறவர் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான். பிலிப்பியர் 4:1-4 வரைக்கும், ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமுமானவர்களே. அழகா சொல்றாரு. அப்படியே முன்னாடி கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கிட்டே சொல்றாரு பாருங்க. ஏன்னா பின்னாடி ஒரு பெருசா பாம்பு போட போறாரு, அதனால இவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. அதனால் எனக்கு பிரியமும் வாஞ்சையும் ஆன சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்த படியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். எந்தபடி? கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாய் இருக்க ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். 2 பேருக்கும் கொஞ்சம் ஏதோ பிரச்சனை போயிட்டு இருக்குதாங்க. என்னவா? ஏயோதியாளுக்கும் சிந்திக்கேயாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். என்னத்தை சொல்றேன்?
கிறிஸ்துவுக்குள். என்னவா? கிறிஸ்துவுக்குள் ஒரே சிந்தை. சொல்லமா, இந்த லார்ட், ஆண்டவருக்குள்ள ஒரே சிந்தையா இருங்க. ஆண்டவருக்குள்ள ஒரே சிந்தையா இருக்கிறோம்னு சொன்னா குடும்பத்துல எப்படி இருக்கணும்? ஒரே சிந்தையா இருக்கணும். 4வது வசனம் சொல்லுகிறது பாருங்க, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன். உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியாமல் இருப்பதாக கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். யாராவது கவனிச்சிங்களா நான் பேசினத? உங்கள் சாந்த குணம், உங்க தாழ்மை குணம் எல்லா மனுஷருக்கும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லுதா வசனம்? எல்லாருக்கும் தெரிந்திருக்கட்டும். இன்னைக்கு எந்த குணம் எனக்கு தெரியுது எல்லாருக்கும்? நான் சண்டைக்காரன் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் சண்டைக்காரன் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் வாய் பேசுறவன் தான் தெரியுது எல்லாருக்கும். நான் கோபக்காரன் தான் இன்னைக்கு வெளியே தெரியுது. எது தெரியணுமா? சாந்த குணம், ஹம்பிள், ஹியூமிலிட்டி.